பெங்களூர்ல இருக்கக்கூடிய 2000 வருடம் பழமையான சிவபெருமானோட குடைவரை திருக்கோயிலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருஷத்துல ஒரே நாள் ஜனவரி 14ஆம் தேதி மட்டும், அதாவது சங்கராந்தி இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு மட்டும் சூரிய ஒளி சிவபெருமானோட லிங்கத்து மேல விழக்கூடிய அதிசய கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? காசிக்கு போறதுக்கான சுரங்கப்பாதை இந்த கோயில்ல இருக்குதுன்னு உங்களால நம்ப முடியுமா? இது உங்கள் டிராவல் பொக்கிஷம், ஆன்மீக தேடலில் ஒரு படி. ஆமாம், இந்த எல்லா அதிசயமும் இருக்கக்கூடிய கோயில் தான் ஸ்ரீ கவி கங்காதரேஸ்வர சுவாமி சிவபெருமான் கோயில். இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய பஸ்வன்குடியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்ற ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் கௌதம முனியும் பரத்வாஜ முனியால் தான் இந்த கோயில் வேதிக் பீரியடில் 1500 பிசி இல்லைன்னா 500 பிசியில், அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இப்படி ஒரு அதிசயமான கோயிலை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 16வது நூற்றாண்டில் தான் கெம்பேகவுடாவால் இந்த கோயில் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி மறுபடியும் புனர்ப்பிக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டது. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோயில் இல்லாமலே போயிருக்கும். இந்த கோயில் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆனதோ லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கல்லாலான திருசூலம் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் கல்லாலான ஒரு பெரிய தூண், சூரியன் சந்திரன் தூணும் இருக்கும். கோயிலுக்குள்ள என்டர் ஆகுறதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலேயே பார்வதியும் விநாயகரையும் தரிசனம் பண்ணலாம். இவங்க 3 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பிரகாரத்தை சுற்றுறதே நீங்கள் குடைவரைக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் பிரகாரத்தை சுற்றும் போது குனிஞ்சு போய் தான் சுற்றணும். சுற்றும் போது நீங்கள் பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியா, கௌதம மகரிஷி, பரத்வாஜ முனி, சண்டிகேஸ்வரர், உமா மகேஸ்வரி, வல்லப கணபதி, துர்காதேவி, அக்னி தேவி, சப்தமாந்திரிகா, காலபைரவர், வீரபத்ரா, லக்ஷ்மி நாராயணா, சூரியன், சந்திரன், ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேயர், சுப்பிரமணியா, வள்ளி, தேவசேனை, இவங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த கோயிலை நாம பெங்களூரோட அஜந்தா இல்ல எல்லோரா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பார்க்க வேண்டிய கோயில் இது. அதாவது ராக் கட் கேவ் டெம்பிள். விசேஷ நாள்ல இந்த கோயில்ல நீங்க ரொம்பவே கூட்டம் இருக்கிறத பார்க்கலாம். சாதாரண நாள்ல போனீங்கன்னா நீங்க ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தையும் சுத்தி வரலாம். இந்த கோயிலில் வருஷத்துல ஒரே நாள் நடக்கக்கூடிய ஒரு மிராக்கல், அதிசயமான ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னா, ஜனவரி 14ஆம் தேதி, அதாவது சங்கராந்தி நாள் இல்ல பொங்கல் நாள், தை 1ஆம் தேதி, இந்த நாள்ல மட்டும் சூரிய ஒளியானது அங்க இருக்கக்கூடிய நந்தியை கடந்து சிவபெருமானோட லிங்கத்து மேல டைரக்டா உழக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான் நடக்குது. இது இந்த நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். முதல் தடவையா இந்த கோயிலை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்பன் சிவபெருமானோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஓம் நம சிவாய.